தாவீதின் மைந்தனே ஓசன்னா என்று சொல்லி நாங்கள் பாடிய எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் வெற்றி பவனியாய் எருசலேமுக்குள் வந்த நேரத்திலே நடந்த நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த லெந்து நாட்களின் முக்கியமான ஒரு வாரம், கடைசி நாட்கள். இந்த காலத்திலே நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை கேட்கும்படி எங்கள் செவிகளை நீர் திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். அழைப்பு தந்து ஊழியத்தில் பயன்படுத்துகிற குருவானவரையா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாம் அறிந்தபடி இந்த குருத்தோலை ஞாயிறு நம்முடைய கிறிஸ்தவ இந்த ஆண்டு பயணத்திலே, அதாவது கேலண்டர் இயர் என்று ஜனவரி முதல் நாம் சொல்கிறோம், அகடமிக் இயர் என்று ஜூன் முதல் நாம் குறிப்பிடுகிறோம். அதுபோல் இந்த கிறிஸ்தவ கேலண்டரிலே அந்த நாட்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அல்லது ஒரு காலகட்டமாக இந்த லெந்து நாட்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 40 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை தவிர 40 நாட்கள் மிக சிறப்பாக நாம் ஆசிரித்திருப்போம். வெள்ளி சனியிலே உங்களுக்கு கூட்டங்கள் நடந்தது, நிறைய தியானித்தீர்கள், நிறைய கூடுதலாக வார்த்தையை தியானித்தோம், நிறைய ஜெபங்களை செய்தோம். மிக அருமையான நாட்களாக அது இருந்தது. இப்பொழுதும் இந்த பரிசுத்த வார நிகழ்வுகள் நமக்கு என்ன என்பது தெரியும். இந்த நாள் நாம் சாட்சியின் பவனியாக சென்று வந்திருக்கிறோம். குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா பாடுவோம் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அந்த குருத்தோலைகளை கைகளிலே ஏந்தி இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தினோம். இது இந்த உலகத்திற்கு சாட்சி கொடுக்கிற ஒரு காரியமாக அமைகிறது. இந்த நாளிலே அன்று நடந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் குறித்து நாம் சில மணி நேரம், சில நிமிடங்கள் தியானிப்பது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த எருசலேமை நோக்கிய பயணத்தை ட்ரையம்பல் ஜர்னி டு ஜெருசலேம் என்று, ட்ரையம்பல் என்ட்ரி டு ஜெருசலேம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு வெற்றி பெற்ற ராஜாவாக அவர் உள்ளே வரக்கூடிய ஒரு நிகழ்வை இது காண்பிக்கிறது. நிறைய சம்பவங்கள் சில சுவிசேஷங்களிலே தரப்படும், சில இதிலே தரப்படாது. சில இது 3ல் இருக்கும், 1ல் இருக்காது. சில இது 2ல் இருக்கும், மீதி 2ல் இருக்காது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பவனியானது 4 சுவிசேஷங்களிலும் தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த ரைட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், எழுதுகிறவருடைய பார்வையில் அந்த சம்பவம் விளக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். மத்தேயுவிலே 21வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இங்கே அந்த இருமுனையை சந்திக்கிற இடத்திலே இருக்கிற கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்பது சற்று விளக்கமாக தரப்பட்டிருக்கும். இன்று நாம் வாசித்த மார்க்கு ஒரு விதத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். லூக்காவிலே அவர் பவனி முடித்து வந்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிப்பது சற்று பதிய வைக்கும் விதமாக அல்லது அழுத்தமாக அது தரப்பட்டிருக்கும். யோவானிலே நாம் பார்க்கலாம், 12வது அதிகாரத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அந்த குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் பாடின நோக்கத்தை, சகேயுவை உயிர்ப்பித்ததை அங்கு ரிலேட் பண்ணி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷமும் இதை ஒவ்வொரு விதமாக விளக்குவதை நாம் வாசிக்கலாம். ஆனால் 4 சுவிசேஷங்களும் மறக்காத ஒன்று இந்த எருசலேமை நோக்கிய வெற்றி பயணமான இந்த பயணம். இந்த பெத்பகே பெத்தானியா என்பது ஒலிவமலைக்கு போகிற வழியிலே, ஒலிவமலைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்திற்குள் போகும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் வாசித்த அந்த மார்க் 11 எடுத்துக்கொள்வோம். இங்கு 8வது வசனம், அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இங்கே ஒரு ராயல் ரெகக்னேஷன், அவரை ஒரு ராயல் மெம்பராக,
அரசாட்சிக்கு உரியவராக அவரை அங்கீகரிக்கிற ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. மிக உயர்ந்த தலைவர் வரும்போது மிக மரியாதை, அதாவது அந்த ஒரு முக்கியமான பெரிய குறிப்பிடப்பகுந்த ஒரு மரியாதை தரப்படுகிறது. அப்படி ஒரு மரியாதை அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த வஸ்திரங்களை அந்த பாதையிலே விரிப்பது. யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் அங்கிகளை உடுத்தியிருப்பார்கள். இதை பார்த்தோன்னா க்ளாக் என்று சொல்கிறோம், CLOAK. இந்த கிளாக்ஸை கலட்டி தான் அவங்க விரிக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய உச்சபட்ச அவனுடைய தனி மனித கௌரவம் என்பது அவனுடைய ஆடையிலே இருக்கிறது. அந்த மேலாடையை கலட்டி அவன் வழியிலே விரிக்கிறான் என்பது ஒரு டோட்டல் சப்மிஷனை குறிக்கிறது. தன்னை தாழ்த்தி வருகிறவரை நான் கௌரவப்படுத்துகிறேன் என்பதை அது காட்டுகிறது. அப்போ ஒரு அரசாட்சிக்கு உரியவரை நான் அங்கீகரிக்கிறேன் என்பது, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்பது, இப்படிப்பட்ட விதத்திலே இந்த மரியாதை செலுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இதற்கு ரெஃபரன்ஸ் இருக்கான்னா எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 9:13. இங்கு யெகூ ராஜாவாக வரும்போது அவனை வரவேற்கிற சம்பவம் தரப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்களாம்? அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அந்த வழியிலே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போ ராஜாவை வரவேற்பதற்கு இந்த வழக்கம் அங்கு இருந்திருக்கிறது. அதைத்தான் மார்க் 11 இந்த ஜனங்கள் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு மரியாதைக்குரியவர்கள், புனிதமானவர்கள். அவர்களுடைய கால் இந்த சாதாரண தரையோடு தொடர்பில் இருக்கக்கூடாது என்பதற்காக அது செய்யப்படுகிறது என்று சொல்கிறார்கள். சரி, இந்த குருத்தோலைகள் எதற்கு நாம் வாசிக்கிறோம்? யோவானிலே இந்த குருத்தோலைகளை குறித்து, இங்கே மரக்கிளைகளை தரித்துன்னு தான் சொல்லியிருக்கார். இந்த குருத்தோலைகள் எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே இந்த குறிப்பிட்ட காலம், இந்த சம்பவம் நடக்கிற நிகழ்வு நடக்கிற அந்த நாட்கள் கூடார பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. கூடார பண்டிகையின் ஒரு அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் அங்கே இருந்துச்சுல்ல. இந்த கூடார பண்டிகைகளிலே அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து தான் ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். லேவியராகமம் 23:40 இதை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 23:40. அப்போ குருத்தோலைகளை அந்த ஓலைகளை பிடித்து ஆர்ப்பரிப்பது என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக வரலாற்றிலே அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குருத்தோலைகள் என்பது அவர்களது தேசிய விடுதலை சின்னமாக இருக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்தது a king who liberate them, அவர்களை ரோமர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிற ஒரு லிபரேட்டர் கிங்கை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வந்தவர் எ சஃபரிங் சேவியராக வருகிறார், பாடுபடும் இரட்சகராக வருகிறார். விடுதலை செய்கிற ஒரு வீரன் எதிலே வந்திருக்க வேண்டும்? போர்க்குதிரையிலே வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் வந்தது கழுதையிலே வருகிறார். குதிரை வீரத்திற்கும் இந்த கழுதை ஒரு தாழ்மைக்கும் சமாதானத்திற்கும் அடையாளமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் நமக்கு நிறைய அர்த்தங்களை தெரிவிப்பதாக இருக்கிறது. யோவான் 12:12 நாம் இந்த குருத்தோலை சம்பவத்தை வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். யோவான் 12:12.
13. அவர்கள் ராஜா என்று யாரையும் அவ்வளவு எளிதில் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ராஜா என்று அவர்களையும் அறியாமல் அவர்கள் சொன்ன காரணம், இவர் வந்து நம்மை விடுவித்து விட மாட்டாரா என்கிற ஒரு ஏக்கத்தின் மிகுதியால். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 நாம் இதை துக்க வீடுகளிலே வாசிக்கிறோம். 7:9. இது மரணத்திலிருந்து ஜெயித்தவர்கள் குருத்தோலைகளை பிடித்து அங்கே நிற்பதாக அந்த தரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். கழுதை தாழ்மைக்கும் அது சமாதானத்திற்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல். நாம் வாசிக்கலாம் சகரியா 9:9 இந்த கழுதையின் மேல் அவர் பவனி வருவதை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9. அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி நம்முடைய இரட்சகரது குணநலன்கள் எல்லாவற்றையும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதன் நிறைவேறுதல் தான் கழுதையின் மேல் அவர் ஏறி வருவது. ஆக ஓசனா என்று வருகிற இந்த பவனி ஒருவேளை அவர்களுடைய ஏக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் இந்த முழு காரியமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஓசன்னா என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? கர்த்தாவே எங்களை ரட்சியும். இந்த ரட்சிப்பு என்பது காப்பாற்றுகிறதை குறிக்கிறது. சேவஸ் சேவஸ். சங்கீதம் 118:25 இதை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இதன் வெளிப்பாடு தான் அந்த ஓசன்னா என்கிற வார்த்தை என்று சொல்கிறார்கள். எடுத்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும் என்பதுதான் இந்த ஓசன்னா என்பதன் பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மார்க் 11:10 வாசிக்கிறோம். இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்பதை பார்க்கலாம். அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தரின் நாமத்தில் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தங்களையும் அறியாமல் சில வார்த்தைகளை அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அது முழுவதும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன நிறைவேறுதல். தாவீதின் குமாரனே என்று சொல்லி, இதற்கு முன்னாக தாவீதின் குமாரனேன்னு ஒருத்தர் சொன்னதை போன வாரம் தியானிச்சிருப்போம். யாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் அவர் என்கிற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அங்கு அவர்கள் அதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஓசனா டு த ஹையஸ்ட், உன்னதத்திலே ஓசன்னா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? இவரை இங்கு உயர்த்துவது பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். முழு பரலோகமும் அவரை இந்த நேரத்திலே உயர்த்தி கொண்டிருக்கிறது என்கிற பொருள். All the heaven rejoices at this salvation. அவர் எங்களை காப்பாற்ற வந்திருப்பதை குறித்து முழு பரலோகமும் மகிழ்ச்சி அடைகிறது அல்லது களி கூறுகிறது என்பதன் பொருள்தான் ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்கிற பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நாம் அறிந்தபடி அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு வெற்றி பெறுகிற ஒரு ராஜா வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அடிச்சு உடைச்சு எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு கிங்கை எதிர்பார்க்கிறோம். ஆனால் வந்தவர் பாடுபடுகிற இரட்சகர், சஃபரிங் சேவியர். ராஜாவை குறித்த ஒரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசித்து பிறகு நான் மீண்டும் இதற்கு வர நான் விரும்புகிறேன்.
எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே எந்த சம்பவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு குழந்தையாய் இருக்கும்போது வந்த ஆலயத்தில் விடப்பட்டவர், மிக நேர்த்தியாய் ஏலியின் கீழே வளர்க்கப்பட்டவர், ஆலய பிரகாரங்களிலே தங்கி இருந்தவர். ஆண்டவருடைய வார்த்தை சிறு வயதிலேயே அவனுக்கு பிரத்யட்சமாய் வந்தது. இந்த சாமுவேலின் பிள்ளைகள் சீரற்று போனதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதனால் ஜனங்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. அப்ப ஜனங்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? நாம் வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். உங்க பிள்ளை ஒன்றும் சரியில்லை பாருங்க, அவங்களாம் எங்களை ஒன்றும் விசாரிக்க முடியாது, அவர்களால் எங்களை நடத்த முடியாது, உனக்கு பிறகு அவ்வளோதான், எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை ஒப்பீட்டுக்காக சொல்லப்படுகிறது, வாண்ட், நீட். இந்த வாண்ட் என்கிற வார்த்தை என்னுடைய விருப்பம், நீட் என்பது என்னுடைய அவசியம் அல்லது தேவை. இங்கே எங்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும், தேவை என்பது அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா விருப்பமாயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அடுத்த வசனம் இன்னும் அதை தீவிரமாய் அங்கே சொல்கிறாங்க பாருங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்ன்ற வார்த்தை சாமுவேலுக்கே ஒரு பதட்டமாக இருக்கு. ஐயோ, இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இப்படி கேட்டுட்டாங்களே. அப்ப சாமுவேல் ஆண்டவரிடம் பேசும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 7வது வசனத்தின் பின்பகுதி, அதை வாசிங்களே. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். They have not rejected you, Samuel, they have rejected me. இதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருந்தேன், ஆனால் இனி நான் ஆட்சி செய்யக்கூடாது என்று சொல்லி என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இன்று ஜனங்கள், அதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுதான். எனக்கு ஒரு ராஜா வேண்டும், ஏன்? என் யுத்தங்களை செய்து அவர் எனக்கு வெற்றி தேடி தர வேண்டும், டு வின் மை பேட்டில்ஸ். இங்கே இவர்களுடைய ஆசை கூட அதுதான். அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு வேணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது இதிலேயே அந்த இதை அப்படியே வந்துட்டே வரும்போது 20வது வசனத்தை வாசிங்களே, இதே அதிகாரத்தில். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், யாரை போல? சகல ஜனங்களை போல. பக்கத்து ஊருக்காருக்கு ராஜா இருக்காரா? எனக்கு ராஜா வேணும். இந்த ஊர்ல ராஜா இருக்காரா? எனக்கும் ராஜா வேணும். சகல தேசத்தை போல எங்களுக்கும் ராஜா வேண்டும். அவர் என்ன செய்யணும்? எங்களுக்கு முன்னாடி போகணும், அவர் எங்களை நியாயம் விசாரிக்கணும், அவர் எங்களுடைய யுத்தங்களை ஜெயிக்கணும். எங்காவது பிரஜைகள் ராஜாவுக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டு தர முடியுமா? முடியாது. ஆனால் இந்த ஜனங்களுடைய அற்ப அறிவு இவர்களை இப்படி பேச வைத்தது. நான் இதை நிறைய தடவை வாசிச்சிருக்கேன், ஆனால் இன்று இந்த வசனம் எனக்கு ரொம்ப வித்தியாசமான விதத்தில் என்னோடு பேசியது. நாம் இந்த 5, 6, 7 வாசிச்சிட்டோம். இந்த 8லிருந்து 18 வரைக்கும் நீங்கள் தனி ஜெபத்தில் கூட இதை வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 8லிருந்து 13, 18 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீ கேட்குறே அந்த ராஜா, அவன் வந்தா உன்னை என்னெல்லாம் செய்வான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. உன்னுடையதிலிருந்து உசிதமானவைகளை அவன் எடுத்துக்கொள்வான், உன்னையும் உன் பிள்ளைகளையும் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் வேலைக்காரராக வைத்துக் கொள்வான். நீ நினைக்கிறிய அந்த ராஜா உன்னை ஒய்யாரமா வச்சிருக்க மாட்டான், உன்னை எப்படி வச்சிருப்பான்? அடிமையாக வைத்துக் கொள்வான்.
இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். அதில் உன்னுடைய வயல்களில் எடுத்துக்கொள்வான், உன்னுடைய விளைச்சலை எடுத்துக்கொள்வான், நீ தருகிற தசம பாகம் அதை தனக்கென அவன் வைத்துக் கொள்வான், சாரதிகளாக வாகனம் ஓட்டுகிறவனாக உன்னை வைத்துக் கொள்வான், ரதங்களை இயக்குகிறவனாக வச்சுக்கிடுவான். நீ சாதாரணமாக நினைக்காத, நீ ராஜா வேணும்னு நினைக்கிறியே, பின்னாடி நீ ரெக்ரெட் பண்ணுவ, உன்னை அந்த அளவுக்கு அவன் வதைக்க ஆரம்பித்து விடுவான். இன்றும் திருச்சபை ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களைப் போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதைப் போல, இந்த பக்கம் எருசலேமின் பவனியிலே அவர்கள் எங்களுக்காக ஒரு ராஜாவாக நீர் வேண்டும் என்று கூப்பிட்டதைப் போல நாமும் நமக்கு ஒரு ராஜா தேவை என்று பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒருவரை மறந்து போகிறோம், நம்முடைய ராஜா அவர் மகிமையின் ராஜா என்பதை. பழைய காலத்தில் இதெல்லாம் ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு. சிவகங்கை சீமை இப்பயும் சொல்கிறோம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ராஜா, மதுரை ராஜா, இப்படியெல்லாம் ராஜாக்களாக சிலரை திருச்சபை ஏற்றுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. யாரை நமக்கு ராஜாவாக வைக்கிறோம்? நீங்கள் ஒருவரை விரும்பி உங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை என்னவெல்லாம் செய்வார் என்று பாருங்கள். அவர் உங்களை ரட்சிக்க முடியாது. நீ அவருக்கு ஆக்ஷன் பிளான் போட்டு தர முடியாது. வாங்க எங்களுக்கு ஜெயிச்சு கொடுங்க, நாங்கள் இதை, நீ ராஜாட்ட ஒன்றுமே பேசவே முடியாது. அவர் சொல்வதை கேட்டுவிட்டு தான் நீ போக வேண்டும். இன்று தெரியாமல் அவரவர் தங்களுக்கான ராஜாக்களை தெரிந்து கொண்டு பின்னால் ஆர்ப்பரித்து கொண்டு போகிறார்கள். இதே ஜனங்கள் தான் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக ஓசன்னா என்ற அதே வாயிலே என்ன சொல்ல போகிறார்கள்? சிலுவையில் அறையும். சரியான தெளிவின்றி யார் எனக்கு ராஜா என்பதை புரியாதவர்களாக இந்த உலகத்தார் இருந்ததைப் போல நாமும் இல்லாதிருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 8-18 நீங்கள் தயவு செய்து வீடுகளிலே வாசித்து பாருங்கள். க்ரூசிஃபையும், கர்த்தாவே எங்களை விடுவியும் என்றவர்கள் சிலுவையில் அறையும் என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். இது அவர்களுடைய புரியாத தன்மையாக இருக்கிறது. சங்கீதம் 24 இடம் எடுத்துக்கொள்வோம். நம்ம ஆராதனை முறையில் அழகா இதில் வருது, யார் அவருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? இந்த 24ஆம் சங்கீதம் கிட்டத்தட்ட அந்த 2 சாமுவேல் 6 அடிப்படையிலே சொல்லப்படுகிற 2 சாமுவேல் 6. இந்த 2 சாமுவேல் 6 என்ன சம்பவம் தரப்பட்டிருக்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஒருத்தர் போய் வேகமாக தொட்டுறார். அந்த ரதம் ஆடுனவனே போய் பிடிச்சிடுறார். அங்கு ஒரு அடி விழுகுது. இதை பார்த்த உடனே தாவீது மிரண்டு போகிறான். பழைய ஏற்பாட்டில் அந்த நியமம் இருக்கிறது. அங்கே அந்த வளையத்திற்குள்ள அந்த லாக், அந்த கம்புகளை வைத்து அதை தோள்களிலே சுமந்து வர வேண்டும். ஆனால் அவர்கள் ரதத்திலே ஏற்றி அதை கொண்டு வருகிறார்கள். ஒரு தவறு. அங்கு ஒரு அடி விழுவதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம், 2 சாமுவேல் 6 எடுத்துக்கொள்வோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த சங்கீதம் 24 எழுதப்படுகிறது. 2 சாமுவேல் 6 வாசிக்கிறோம். இங்கு எல்லா இடத்திலிருந்தும் அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது நடந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம், 5வது வசனத்தில் அவர்கள் எக்காலத்தோடும் பூரிகைகளோடும் அவங்க ஆடிக்கொண்டு வரும்போது திடீரென்றது மிரட்சி அடைகிறது அந்த மாடுகள். உடனே அந்த ஊசா போய் கையை வைக்க போகிறான். அது அவன் நல்ல இன்டென்ஷனில் தான் கை வைக்க போனான் பாவம். ஆனால் தவறாக கையாண்டதினாலே அங்கு ஒரு அடி விழுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். God struck him, அடித்தார். அவன் செத்து போனான். இப்போ தாவீதுக்கு ஒரு பயம் வருகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் நகரத்திற்குள் கொண்டு வர வேண்டுமே, எப்படி கொண்டு வருவேன்? நான் என்ன செய்வேன்? பயமா இருக்கே, இதை நான் எப்படி கொண்டு வருவேன்? அந்த வார்த்தையை பாருங்களேன். தாவீது 9வது வசனம், அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி? நான் எப்படி கொண்டு வருவேன்? எனக்கு பயமா இருக்கே.
கொண்டு வர மனதில்லாமல் அங்கே அவன் வைக்கிறான். ஓபேத் ஏதோமின் வீட்டில். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதை இவன் பார்க்கிறான். பிறகு புரிந்து கொண்டான், ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டியின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதன் காரணம் பெட்டி தன்னிடம் வருவதற்கு அவன் தகுதி வாய்ந்தவனாய் இருந்திருக்கிறான். இதை புரிந்து கொண்ட தாவீது மகிழ்ச்சியோடு கூட அவன் ஊருக்குள்ளே அதை கொண்டு வர முயற்சி செய்கிறான். 13வது வசனத்தை பார்க்கலாம். அங்க பலி செலுத்திவிட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்து அவன் நடனத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஆடி பாடி அதை நகரத்திற்குள்ளே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையிலே தான் அந்த சங்கீதம் 24 எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்கள் இந்த சங்கீதத்திலே படைத்தவருடைய பெருமையை குறிப்பிடுகிறது. பூமியும், சேர்ந்து வாசிப்போமா? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். நம்மால ஒரு சின்ன விஷயத்தை கூட உருவாக்க முடியாது, நமக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் ஆண்டவர் பூமியையும் அதன் நிறைவையும் உலகத்தையும் அதன் குடிகளையும் மொத்தத்தையும் சிருஷ்டித்தவர். அவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர். அடுத்த 3-6 வரை உள்ள வசனங்கள், யார் அவருடைய சமூகத்தை நெருங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள்? நான் சொன்னேன் 2 சாமுவேல் 6 அடிப்படையில் தான் இதை எழுதுறாரு. அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிற்குள்ளே அது போன போது ஆசீர்வதிக்கப்பட்டதை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிறார், யார் அவருடைய பர்வதத்தில் ஏறுவான்? நம்ம ஆராதனை முறையிலேயே குருவானவர் சொல்லும்போது நம்ம திருப்பி சொல்ற என்னது? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும். ஆங்கிலத்தில் இது அழகா தரப்பட்டிருக்கு, கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியூர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், அந்த இன்டென்ஷன், நோக்கம் தூய்மையாயிருந்தால் நம்முடைய கைகளும் சுத்தமானதாக இருக்கும். கொரோனா நேரத்திலே கைகளை கழுவுதலை உலகமே வலியுறுத்தியது. எல்லா இடத்துலையும் வெளியில் ஒரு வாஷ் பேசினை செட் பண்ணி ஒரு ஹேண்ட் வாஷை வச்சாங்க. கையை கழுவுன்னு. வெறுமனே கைகளை கழுவுவது நம்மை சுத்திகரிக்க முடியாது. நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. தாவீது அதை நேரடியாக அங்கு பார்த்தான். என்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் என்னுடைய கைகளினால் நான் செய்யக்கூடிய செயல்களும் சுத்தமானதாக இருக்கும். அப்பொழுது இந்த ராஜாவை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது அந்த பிரசன்னத்திற்கு நான் ஏறி போக முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 5வது வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும். இதுதான் யாக்கோபின் சந்ததிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 7வது வசனம் நான் சொல்ல வருகிற செய்தி. இங்கு 7 முதல் 10 வரை, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா என்பதை 2 முறை கேட்டு 2 முறை அவர் சொல்கிறார். இன்றும் இங்கிலாந்திலே நாம் பார்க்கிறோம், அந்த கிங்ஸ்லி ஸ்டேட் தான் அங்கே இருக்கு, ராஜ கலாச்சாரம் தான் அங்கே இருக்கு, முடியாட்சி தான் நடக்குது. ஒரு புறம் அரசாங்கம் நடந்தாலும் அங்கு இன்னும் ராஜாவின் குடும்பம் என்று இருக்கிறது. அங்கே என்ன செய்வாங்களா, கிங் ஆஃப் இங்கிலாந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் த கேட்ஸ் என்று சத்தம் விடுவார்களாம். பிறகு அந்த கேட்டை திறந்து உள்ளே போவார்களாம். இது அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக நடத்தப்படுகிற ஒரு ரொட்டீன். ஓப்பன் த கேட்ஸ். இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாசல்களின் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். நம்ம சொல்லுவோம் நிலைகள் சின்னதாக இருக்கு, உள்ள நுழைஞ்சா இடிக்குது, உயர்த்தி கட்டு, இப்பெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. இதுதான் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு ஏற்றபடி நம்முடைய வாசல்களின் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதன் பொருள் என்ன? இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா சேனைகளின் கர்த்தர். நான் கேத்தலிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே தினமும் எங்களுக்கு வேத வசனம் அசம்பிளியில் வாசிக்கப்படும்.
அங்கே இந்த சேனைகளின் கர்த்தர்ன்றதை அவங்க டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா படைகளின் ஆண்டவர். அந்த டேர்ம் அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். படைகளின் ஆண்டவர். இந்த ராஜா வர்றாரு, உன் வாசல்களின் தலைகளை உயர்த்து, அவர் உள்ளே வருவதற்கு ஏற்றபடி உன் இருதயம் தூய்மையாக மாசற்றதாக, அதன் வெளிப்பாடாக உன் கைகள் சுத்தமானதாக இருக்கிறதா? இந்த மகிமையின் ராஜாவை உள்ளே ஏற்றுக்கொள்ள திருச்சபை தயாராக இருக்கிறதா? இந்த மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்க நம்முடைய குடும்பங்களும் தனிநபர் வாழ்க்கையும் சரியாக இருக்கிறதா? வாசல்கள் திறக்கப்படாவிட்டால், உயர்த்தப்படாவிட்டால் இந்த மகிமையின் ராஜா உள்ளே வர முடியாது. யாக்கோபு 4:8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 4:8. எப்பொழுது அவரிடத்தில் சேர முடியும்? சரி பண்ணிக்க, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இதைத்தான் இந்த நாட்கள் முழுவதும் நாம் தியானித்திருக்கிறோம். நம்மை எப்படி ஆண்டவருக்கு நேராக கொண்டு செல்ல தகுதிப்படுத்துவது? இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு என்னுடைய இருதயம் பரிசுத்தமாக வேண்டும், என்னுடைய கைகள் சுத்தமாக வேண்டும். நீ ஏதோ ஒரு ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்க, அவன் உன்னை காப்பாற்றிடுவான்னு, அவன் உன்னை அடிமையாக்கி விடுவான். ஆனால் இந்த ராஜா உன்னை காலம் முழுவதும் காத்து நடத்துவார். இந்த ராஜா உன்னிடம் வருவதற்கு என்ன குறை இருக்கிறது என்று பார்த்து சரி செய்து கொள் என்று வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:40 நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம், நமக்கு தெரிந்த ஒன்று. 3:20. பல நேரங்களிலே அந்த நாக்கிங் சவுண்டை நமக்கு கேட்காம போகிறதுக்கு காரணம், we are busy with many activities. பரபரப்பாக நம்முடைய வாழ்க்கை முறைகளை வைத்துக்கொண்டு இந்த ஆண்டவர் மகிமையின் ராஜா கதவை தட்டுவதை கவனிக்காமல் நாம் இருந்து விடுகிறோம். நீங்கள் திறந்தால் அவர் உள்ளே வருவார், திறக்காவிட்டால் அவர் வருந்துவார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாத்ராகமம் 15:3 வாசிப்போம். வேதாகமத்திலே நிறைய இடங்களிலே இதை ஒத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் வல்லவர் அவர். நம்ம படிச்சிருக்கோம், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நான் செய்கிறத பாருங்க. நிறைய இன்சிடென்ட்ஸில் வாசிச்சிருக்கோம், அவர் யுத்தம் செய்கிற ஆண்டவர். அதே தான் 24 வாசிக்கிறோம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். ஒரு சேனையை வைத்துக்கொண்டு உனக்காக போரிட வருகிறவர். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை வாசலிலே நிற்க வைத்துவிட்டு மனிதனை நமக்கு ராஜாவாக ஆசைப்படுகிறோம். இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 21 நான் சொன்னேன், ஒவ்வொரு சுவிசேஷமோ ஒவ்வொரு விஷயத்தை வலியுறுத்தி இந்த குருத்தோலை பவனி என்று நடந்த சம்பவங்களை குறிப்பிடுகிறது. இந்த 21 10-11 வாசிக்கிறோம். இவர் யார் என்று கேட்கிறார்கள். என்ன இவர் போறாரு, இவரை எல்லாம் பாடிக்கிட்டே போறாங்களே, யார் அவர்? உடனே சொல்றாங்க, நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசுன்னு சொல்றாங்க. அவர் இயேசு. இந்த 13வது வசனம் வாசிக்கலாம் யாராவது? இதே சம்பவத்தை நம்ம மார்க்கிலே வாசிக்கிறோம். இது தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதற்கு ஆண்டவர் செய்கிற அந்த செயல். இவர் நேராக அந்த எருசலேம் ஆலயத்திற்கு போகிறார். இந்த பவனி முடித்து அவர் விரும்புகிறது என்ன? இந்த ஆலயம் ஜெப வீடாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு காசுக்காரர் அவர்களுடைய வேலைகள் நடக்கிறது. அங்கு பலி செலுத்த வர்றவங்க எல்லாருமே அந்த காமன் கரன்சின்ற, இப்போ நம்ம யூரோ
அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த ஊருக்கு போனால் அந்த நாடுகளில் அந்த காயின் தான் வச்சுருக்கணும், அந்த கரன்சி தான். அப்போ நீ அதை மாற்றிட்டு வா, இதில் வந்தால் தான் இங்கே பொருள் வாங்க முடியும்னு ஒரு ட்ரேட் அங்கே ஏற்படுத்துகிறாங்க, வியாபாரத்தை. இவர்கள் வளர்த்து கொண்டு போகிற அந்த கெடாக்களை பார்த்து அதான் சரியில்லைப்போ, இங்கே வாங்கு, வேற அதில் ஏதோ பழுது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க இங்கே வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. சந்தோஷமாக யாரும் வந்து ஆராதித்து போக முடியவில்லை, பலி செலுத்தி போக முடியவில்லை. ஒரு நிர்பந்தம் அங்கே வருகிறது. காசு இல்லாதவன் என்ன செய்வா? இதை கண்டு ஆண்டவர் கோபமடைகிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு, இந்த ஜெப வீடு தான் மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியும். கள்ளர் குகை மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வியாபாரத்தனங்கள், போலியான பரிசுத்தம், போலியான கிறிஸ்தவம், மனிதர்களை முக்கியப்படுத்துவது, மனித வணக்கம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாமும் யார் தான்? கள்ளர் குகை தான், ஜெப வீடு அல்ல. நம்ம கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நீங்களே அந்த ஆலயம், நீங்களும் நானும் ஒரு ஜெப வீடாக இருக்கிறோம். இந்த ஜெப வீட்டிற்குள் இருக்கிற அவர் வெறுக்கிறவைகளை எடுத்து போடும்போது மாத்திரமே மகிமையின் ராஜா நமக்குள்ளே வருவார். ஒருவேளை இது தாமதித்தால், ஒருவேளை இது தொடர்ந்தால், அங்கு எடுக்கப்பட்ட சாட்டை மீண்டும் எடுக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த மகிமையின் ராஜாவை காக்க வைக்காமல் அவரை உள்ளே அழைக்க நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். லூக்கா 19 வாசிக்க. லூக்கா 19 நான் சொன்னேன், அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தது இங்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. லூக்கா 19 41 வாசிக்க வேண்டாம், 41 44 வரை ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிற சம்பவம் தரப்பட்டிருக்கிறது. இங்கே நடந்த காட்சிக்கும் இந்த கண்ணீருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு ஐரானிக்கல் ஆக்ஷனாக சொல்கிறாங்க. வெளியே நடப்பது ஒரு பாராட்டு விழா, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பாராட்டு விழா நடக்குது, உட்கார வச்சு வாழ்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இதயம் நொறுங்கி அவர் அழுகிறார். யாரை பார்த்து? நகரத்தை பார்த்து. அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த 42 வாசிங்களே. உனக்கு கிடைத்த சமயத்தில் நீ அவரை ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் நலமாயிருக்கும். இனி அது கிடைக்காதே. காலங்கள் இருக்கும்போதே மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சபைகளும் குடும்பங்களும் தனி வாழ்க்கையும் தகுதி அடையட்டும். திடீரென்று கதவுகள் அடைக்கப்படும், திடீரென்று சூழ்நிலைகள் மாறும். என்ன செய்வோம்? இந்த கேள்விதான் ஆண்டவருடைய இந்த பவனி இறுதியிலே நம்மை பார்த்து கேட்கிறது. இதுதான் அந்த 1 சாமுவேல் 8 நம்ம வாசித்தோம். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அவர் எங்களுக்கு முன்னாடி போகணும், நியாயம் விசாரிக்கணும், சண்டை போடணும். நீ ராஜாவை எதிர்பார்க்காதே, விரும்பாதே. உனக்கு மகிமையின் ராஜா தான் தேவை, சண்டை போடுற ராஜா உனக்கு தேவையில்லை. இந்த தீர்க்க தரிசனம் அவர் சொன்னார்ல, உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனால் சத்துரு மதில் போட்டு அதை இடிச்சு போடுவான்றது அந்த கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் நிறைவேறிச்சான். ஒரு கல் மீது ஒரு கல் இல்லாதபடி தரைமட்டமானது அந்த எருசலேம். அது சந்திக்கப்பட வேண்டிய காலத்தை விட்டு தன்னுடைய இருதயத்தை இறுக பூட்டி வைத்து கொண்டது. இன்று ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஒருவேளை அவர் அழைக்கிற சத்தத்தை கேட்காதபடி அடைத்து வைத்திருப்போமானால் நம்மோடு இன்று பேசுகிறார். உனக்கு எந்த ராஜா வேண்டும்? கர்த்தாவே ரட்சியம் என்ற இந்த ஜனங்கள் சொல்லி சில நாட்களுக்குள்ளாக சிலுவையில் அறையும் என்று மாறினார்களே, நீ அந்த மனநிலையில் இருக்கிறாயா? அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற ஊர் மாறின்னு கேட்கிறாங்களே, அப்படி தேடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது மகிமையின் ராஜா உனக்கு வேண்டுமா? இந்த கேள்வியோடு நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, இன்று திருச்சபையாக ஜெப வீடாய் இருக்க வேண்டிய சபைகள் கள்ளர் குகைகளாய் ஆங்காங்கே மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம்.
எங்களுக்கென்று ராஜாவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களை நடத்துவார், அவருக்கு கீழ் நாங்கள் சுகபோகமாய் இருப்போம் என்று சொல்லி ஆலயங்களும் தனிநபர்களும் மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு எங்கள் வாசல்களின் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்கிறதை புரிந்து கொண்டோம். எங்கள் இருதயம் பரிசுத்தமாகவும் எங்கள் கைகள் சுத்தமாகவும் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ராஜா எங்களுடைய சேனைகளின் கர்த்தர். நீர் வந்து எங்கள் யுத்தங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுவதை கவனமாய் கேட்டு திறந்து உம்மோடு சேர்ந்து இருக்க எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தாரும். கடைசியில் நாங்கள் கைவிடப்படாதபடி மகிமையின் ராஜாவாகிய உம்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சபை ஜப வீடாக இருக்கட்டும், எங்களுடைய உள்ளங்கள் ஜப வீடாக இருக்கட்டும், எங்களுடைய வீடுகள் ஜப வீடாக இருக்கட்டும். நீர் வெறுக்கிறவைகள் நாங்களும் வெறுத்து ஒதுக்க அவைகளிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யும். வெறும் பவனி சென்று உலகத்திற்கு செய்தி சொல்கிறவர்களாய் அல்ல, மகிமையின் ராஜாவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முறை பிறருக்கு பாடமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.